சிவசக்தி சிவசக்தி சிவசக்தி. சிவம் என்றால் அன்பு, அன்பு என்பது ஆன்ம நேயத்தை ஒருங்கிணைக்கின்ற ஒற்றை சொல். சிவம் என்றால் அன்பு, அன்பு என்பது என்னது? ஆன்ம நேயத்தை ஒன்றிணைக்கிற ஒற்றை சொல். அந்த உரிமை ஒவ்வொரு ஆளும் பெறணும். ஏன் சக்தி எனக்கு தெரியும், ஏன் சக்தி நியாயம் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு சக்தி உண்டு. தனிநபர் தேவை. தனிநபர் சக்தி என்ன சக்தின்னு அதுதான் தெரியும். அதோட சக்தி என்ன அதுதான் தெரியும். அதனால நான் அது என்ன சக்தின்னு சொல்லிடக்கூடாது. உன்னால முடியாது, என்னால மட்டும் முடியும் என்று சொல்லவே கூடாது. எங்கே ஒருவனை தாழ்த்துகின்றமோ, எங்கே நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேறுபடுகிறதோ, அங்கே கருணை என்பது பிறக்கவே பிறக்காது. கருணை என்பது பிறக்காது. கருணை எப்படி பிறக்கும்? என் வேலையை நான் பார்க்கிறேன், உன் வேலையை நீ பார். என்னிடம் ஒரு சக்தி உண்டு, உன்னிடம் ஒரு சக்தி உண்டு. உன்னோட ஆட்சி உண்டு, என்னுடைய அதிகாரம் உண்டு. ஆட்சியும் அதிகாரமும் ஒன்றிணைந்தால் கருணை பிறக்கும். இதே இல்லையா? இங்க கருணையே ஆட்சி, கருணை ஆட்சி. கருணை என்பது அருளால் பிறக்கும். ஆகவே அருளாட்சி. இங்கே பிறப்பது அருட்பிரகாச வள்ளலாரின் அருளாட்சி. அருட்பிரகாச வள்ளலாரின் அருளாட்சி, கருணை ஆட்சி. அப்ப கருணை ஆட்சிக்கு யாரை வேணாலும் வச்சு இறைவன் நகர்த்துவர். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இறைவனை வந்து அவங்க தான் வச்சு நகர்த்துவர். யார காலத்துல இருந்து ராமசாமியில இருந்து ஓபிஆர்